கால்பாய்க்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து இதில் வந்து நல்லா படித்தவங்க செட்டிலாக இருக்கிற பசங்க தான் அதிகமாக விரும்புகிறாங்க. நம்மளுக்கு ஓகே இதில் போனால் வந்து சுகமும் கிடைக்குது, காசும் கிடைக்குது, இதை வந்து நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பீப்புள் வந்து இதை நோக்கி பாடம் எடுக்குது. நல்லாவே பசங்க வந்து அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹையர் கிளாஸில் இருக்கிற பசங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறது வந்து கால்பாய் அந்த மாதிரி விஷயமா இது இல்லை. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியோ இது வந்து பேர் வந்து எஸ்கார்ட் சர்வீஸ் தான் இருந்தது. எஸ்கார்ட் சர்வீஸ் அப்படி தான் இருந்தது. நீங்கள் பெரிய பெரிய ஆங்கில ஒரு இங்கிலீஷ் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இதுவே ஆடே வரும், எஸ்கார்ட் சர்வீஸ். எல்லாருக்கும் இதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஹை பீப்புள் எல்லாமே இதை புரிஞ்சுக்குவாங்க, எஸ்கார்ட் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ப்ரொஃபைலில் வந்து பேப்பர்லேயே ஆடு வரும். உண்மையாக சொல்கிறேன், இப்பயும் மசாஜ் தெரபிஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து குறிப்பாக எஸ்கார்ட் சர்வீஸ்னே வரும். எஸ்கார்ட் சர்வீஸு, இந்த பெண் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வரும். இன்னமும் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பெண் ஃப்ரெண்ட், பேனா நண்பர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி அவங்க ஆரம்பித்து அதிலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து இவங்க கஸ்டமருக்கு இவங்க கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் அந்த எஸ்கார்ட் சர்வீஸ். இப்போ சொல்கிற அந்த கால்பாய். இதில் வந்து என்னென்னா, கால்பாய்க்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து இதில் வந்து நல்லா படித்தவங்க செட்டிலாக இருக்கிற பசங்க தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அது ஒரு ஜிம் பாய்ஸாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா படித்து நல்லா இதை பற்றி தெரிஞ்சு நம்மளுக்கு ஓகே இதில் போனால் வந்து சுகமும் கிடைக்குது, காசும் கிடைக்குது, இதை வந்து நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பீப்புள் வந்து இதை நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற கொடுமைகள் என்ன? கொடுமைகள்னால் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிளைண்ட்டை பொறுத்து தான். உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிளைண்ட்டும் உங்களுக்கு இப்போ சில இதில் வந்து கொஞ்சம் புரோக்கர் லெவல் அந்த மாதிரி ஏஜென்ட் லெவலில் இருப்பாங்க, அவங்கள பொறுத்து தான் இருக்குது. நிறைய பசங்க வந்து இப்போலாம் நெட்டில் அந்த மாதிரி விஷயம் வருது, அந்த விஷயம் வருது, எஸ்கார்ட் சர்வீஸ் இந்த மாதிரி வருது, நம்மளுக்கு வந்து அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணி காசு தான் வேஸ்ட் ஆக்கிக்கிறாங்க. ஆனால் இருக்காங்க அந்த மாதிரி சர்வீஸ் நடக்குது. ஆனால் நிறைய வந்து தப்பான பேரும் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் நிறைய பேர் காசு ஏமாந்து போகிறாங்க. அதில் வந்து நல்ல ஒரு கிளைண்ட்டு கிடச்சிட்டாங்கன்னா இவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக தான் போகும். நல்லாவே பசங்க வந்து அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹையர் கிளாஸில் இருக்கிற பசங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் கேட்டால் அது கொஞ்சம் மாடலிங் ஃபீல்டில், இந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிற பசங்களாம் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. இல்லை பணம் வந்து ஏமாந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ப்ராசஸில் அது நடக்கும், எப்படி? இல்லை இப்போ வந்து என்ன, இப்போ மக்களுடைய மனநிலை வந்து புரிஞ்சிச்சு. அந்த சில குறிப்பிட்ட ஏஜென்சி இல்லை ஏதோ ஒன்று இவங்களுக்கு வந்து அந்த எஸ்கார்ட் சர்வீஸோ இல்லை கால்பாய் சர்வீஸோ நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆட் கொடுத்து அந்த லொக்கண்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குது, நம்ம போனால் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும், இதுக்கு வந்து உங்களுடைய க்ரூம் பண்ணணும், இதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் அதில் நீங்கள் வந்து மெம்பர் ஆக முடியும்னு சொல்லிட்டு சில அமௌண்ட்டுங்க. அது வந்து சாதாரணமாக கிடையாது. ஒரு 15,000 20,000 இவங்க அந்தளவுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க செலவு பண்ணுற விஷயம் 15,000 20,000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. உங்களை காஸ்டியூம்லேருந்து நான் எல்லாத்தையும் மாற்றணும். இந்த மாதிரி காசுகள் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் 2-3 அந்த காசு வாங்குற வரைக்கும் அவங்ககிட்ட கம்யூனிகேட் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் உங்கள் ஃபோன் நம்பர், அவங்க ஃபோன் நம்பர் நம்ம மறுபடியும் ரீச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும்.